அதாவது அந்த மாத சுழற்சி மாதம் வரும்ல அந்த டைமிங்கில் அவங்க தலைவடிச்ச உடனே 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் 3 நாளைக்கு இந்த கீவானடி பொடின்னு சொல்லி நம்ம குடிப்போம் தெரியுமா மஞ்சள் மாலைக்கு அந்த பொடியை பசும்பாலில் கலந்து 3 நாளைக்கு தீ சொன்னேன். இந்த 48 நாளும் வீட்டில் குலசாமி கோயில் சாமிக்கு ஒரு தேங்காய் எடுத்து வந்து அதில் மஞ்சள் பூசி சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு வெங்காய தாம்பாளத்தில் பச்சரிசி மஞ்சள் கலந்து வச்சு அதுக்கு மேலே தேங்காய் குத்தலாம் வச்சு சந்தனம் போட்டு வச்சு தொடர்ந்து விளக்கேற்றணும். சரி, அப்புறம் 5 நாள் தலை பிடிச்சிருனேன் வீட்டுக்கார ஏற்றணும் நான் ஏற்றணும். 48 நாளுக்கு அப்புறம் அந்த 48 நாள் இடையில அவர் கத்தாழை செல்லு நட்ஸ் ஐட்டம் எல்லாத்தையும் சாப்பிட சொன்னோம். மலை வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் உடம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இல்லையா. அந்த தேங்காயும் பச்சரிசியும் 49 நாள் 8 மணி தண்ணியில் விட்டாச்சு. கணவன் உடனே அணைச்சிட்டாங்க. குழந்தை சனிச்சிருச்சு சார். 15 லட்ச ரூபா அவனாங்க டாக்டர் அவன்கிட்ட போய் செக் பண்றான். ஏய் உன் ஒய்ஃப் கன்சீவா இருக்கா எப்படி அப்படின்னாரு. அவர் சோசியத்தை போனேன். அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் இது. 15 லட்ச ரூபாய் வாங்கிட்டீங்களா சார்? நான் என்ன உடனே வருஷம் மாத்திரை கொடுத்தேன். மாத்திரையும் மருந்து கண்டிப்பாக வேலை செய்யாது. நீங்க கிரகங்கள் வழிபடாத போது குழந்தைக்கான மருந்து மாத்திரை எடுக்க முடியாது. அந்த டைமிங் வந்து தான் வேலை செய்யும். அப்போ முதல் டெஸ்ட் 23 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல குழந்தை பிறகு. அப்பதான் எனக்கு தைரியம் வந்துச்சு. நாம பரீட்சையில ஜெயிச்சிட்டோம், ஜோதிடத்துல ஜெயிச்சிட்டோம். அப்ப நீ எவனுக்கு குழந்தை இல்லை தான் வரணும். நம்ம சொல்லுவோம் 4000 லட்சம் பேர் குழந்தை இருந்துச்சு சார். குழந்தை இல்லாத வந்தோம்னா குழந்தை தான். இதை பண்ணி இதை பண்ணி குழந்தை. இப்ப இதுல என்னமோ ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எப்படி கிடைக்கும்? அது எப்படி பிறக்கும்? ஹாஸ்பிட்டல் செக் பண்றாங்க வர்றாங்க, செக் பண்றாங்க வர்றாங்க. ஒருத்தருக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை. அவங்க ஜாதகத்தை வந்து நைட் 8 மணிக்கு கொடுக்குறாங்க. அது அந்த அந்த பொண்ணை நீ லவ் பண்ணிக்கல முடியாதுன்னு கேட்டேன். ஆமா சார். இப்போ டைவர்ஸ் பண்ண போறாங்கறியே அப்படின்னு. ஆமா சார். ஏன்னா லவ் பண்ணிக்கல முடிச்சா அந்த பிள்ளையோட சாருங்க. அப்புறம் எதுக்கு லவ்? இல்ல எங்க அம்மா அப்பா குழந்தை இல்லைன்னு பண்ண சொல்றாங்க. அட கிறுக்கு போயில அந்த பிள்ளையை வேற ஒருத்தனை கட்டி கொடுத்தா நேரம் 3 குழந்தைய போட்டுருக்குவேன். உனக்கு கட்டி கொடுத்தா உனக்கு தான் பிரச்சனை. இப்போ என்ன செய்யறான்? அந்த பொம்பளை பிள்ளையை செக் பண்றான். அதுக்கப்புறம் அந்த பையன் உனக்கு நான் ஜாதகம் பார்க்கறாருந்தா உன்னை போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். 43.2 பாயிண்ட் தான் உனக்கு விந்தணுக்கள் இருக்கு. இந்த குறைபாடு